இன்னைக்கு வந்து நம்ம டியூபரோஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டியூபரோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு கார்டனில் க்ரோ ஆகிட்டு இருக்கு. இந்த டியூபரோஸ் வந்து நான் பாட்டில் க்ரோ பண்ணல, நம்ம கீழே லேண்டில் தான் க்ரோ பண்ணியிருக்கேன். என்ன மெத்தடில் க்ரோ பண்ணேன்? பெட்டிங் மெத்தடில். நான் வந்து 3 பெட் ரைஸ் பண்ணியிருக்கேன். ஈச் பெட்டில் பார்த்தீங்கன்னா 10 to 8 பிளான்ஸ் வந்து பிளான்ட் பண்ணியிருக்கேன். இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி செலக்ட் பண்ணுறதுனா, இது வந்து கிழங்கு டைப்பு. இந்த கிழங்கு வந்து எப்படி செலக்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஒரு புடி பிடிப்போம்ல, அந்த அளவுக்கு இருந்தால் போதும் அந்த கிழங்கு. ஸோ இந்த கிழங்கு வந்து சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் ஒரு 2 to 3 days வந்து சன் ட்ரை பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லா வந்து க்ரோ ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஜெர்மினேஷன் வந்ததுக்கப்புறமா நம்ம பிளான்ட்டை வந்து கீழே லேண்டுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிடலாம். ஸோ அந்த முறையில் தான் நம்ம வீட்டு கார்டன் நம்ம க்ரோ பண்ணியிருக்கோம். இந்த டியூபரோஸை பொறுத்த வரைக்கும் 2 டைப் இருக்குங்க, சிங்கிள் அண்ட் டபுள். நம்ம க்ரோ பண்ணிட்டு இருக்கிறது சிங்கிள் தான் பெரும்பாலான இடத்துல வந்து க்ரோ பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால தான் அதுதான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் சைட் செலெக்ஷன் ரொம்ப முக்கியங்க. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம சன்லைட் இருக்கிற ஏரியாவில் தான் நான் க்ரோ பண்ணிட்டு இருக்கேன். சன்லைட் இல்லாத ஏரியாவில் இந்த பிளான்ட் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்து ஃப்ளவர் ப்ரொடக்ஷன் பண்ணோம். அதனால தான் நான் டைரக்ட் சன்லைட் இருக்கிற ஒரு ஏரியாவில் சூஸ் பண்ணி அந்த இடத்துல நம்ம வந்து இந்த டியூபரோஸ் வந்து க்ரோ பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஃப்ளார்ஸ் வந்து நல்லா நிறையா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அதோட க்ரோத்தும் நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த டியூபரோஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து பாட்டில் க்ரோ பண்ணுறீங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் பாட்டில் க்ரோ பண்ணுறதுல வந்து நிறைய வந்து பெஸ்ட் அட்டாக் ஆக வந்துச்சு. அதாவது ஓவர் வாட்டரிங் பண்ணிடுறோம் ஒரு பக்கத்தில். அது மட்டும் இல்லாமல் அந்த ஓவர் வாட்டரிங் பண்ணுறதுனால மீலிபக் மாவுப்பூச்சி அட்டாக் வந்து அட்டாக் ஆச்சு. ஸோ அதனால தான் நான் வந்து பாட்டில் வந்து க்ரோ பண்ணாமல் கீழே வந்து நான் போட்டேன். பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்ல ஒரு க்ரோத்து. இந்த டியூபரோஸை பொறுத்த வரைக்கும் இந்த டியூபரோஸ் வந்து கிட்டத்தட்ட 3 to 4 years வந்து நம்ம தாராளமாக க்ரோ பண்ணலாம். 3 to 4 yearsக்கு அப்புறமா நம்ம ரீயூஸே பண்ணிக்கலாம். திரும்பியும் அதே மாதிரி நம்ம கிழங்கு எடுத்துக்கலாம். கிழங்கு பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே தான் இருக்கும். ஸோ அந்த கிழங்கு எடுத்து நம்ம திரும்பியும் வந்து அதை ரீயூஸ் பண்ணிக்கலாம். அதனால் இது வந்து வேஸ்டே ஆகாது. ஸோ அதனால தான் இதை வந்து மெயினாக வந்து கார்டனுக்கு யூஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த டியூபரோஸ் வந்து நான் வந்து ஃப்ளார்ஸ் வந்து எப்பயுமே நான் வந்து பிக் பண்ணவே மாட்டேன், அப்படியே விட்டுருவேன். ஸோ அதனால் இது என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, இதுக்கு வாசனை. எனக்கு இந்த கார்டனுக்கு போனாலே அது ஒரு ப்ளசன்ட் ஸ்மெல் கொடுக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு, அது மட்டும் இல்லாமல் ஒரு காமான ஃபீலிங் வந்து ஒரு மாதிரி உணர்வு கொடுக்குங்க இந்த டியூபரோஸோட ஸ்மெல்லு. ஸோ அதுக்காக தான் நான் டியூபரோஸ் வந்து எங்கள் கார்டனில் க்ரோ பண்ணிகிட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த டியூபரோஸோட வந்து ஃப்ளார்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு சிங்கிள் வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம பிடுங்கி போடணும்னு அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக அது ஷெட் ஆகிட்டு திரும்பி வந்து அது க்ரோ ஆகும். ஸோ அதனால் கண்டினியூ க்ரோ ஆகிருக்கும். இது பார்த்திங்கன்னா நைட் எடுத்தது. நைட்டில் பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த டியூபரோஸ் ஸ்பெஷாலிட்டி வந்து இதோட ஃப்ராக்ரன்ஸ் நைட்டு வந்து டபுள் மடங்கு எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். ஸோ நீங்கள் நைட்டு வந்து சும்மா ஒரு வாக் அந்த ஓரமாக போனீங்கன்னா நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும். அதனால தான் மெயினாக வந்து டியூபரோஸை வந்து கார்டனில் க்ரோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் டியூபரோஸை வந்து கரெக்டான ஒரு இடத்துல வந்து சூஸ் பண்ணி க்ரோ பண்ணுங்கள். அப்போ தான் அதோட வாசனையை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் தட்டிக்கும்.